அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனுடைய அருளால் நம்ம அல் குர்ஆனை தொடர்ந்து ஓதி வரோம். அதில் சூரா இப்ராஹீம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்ராஹீம் அப்படின்னாவே அந்த நபியுடைய ஆளுமையும் அந்த நபியுடைய பர்சனாலிட்டியையும் குணநலங்களையும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு பர்சனாலிட்டி அவருக்கு, இப்ராஹிம் நபி. ஸோ அவரை பற்றின அவருடைய பேரால் ஒரு சூரா இறைவன் கொடுக்குறான் நமக்கு அப்படின்னா அதில் எந்த அளவுக்கான ஒரு தீர்க்கமான விஷயங்களை கொடுத்துருப்பான் அப்படிங்கிறத நம்ம மனசில் வைக்கணும். அண்ட் அந்த ஒரு எண்ணத்தோடு தான் இந்த சூறாவை நம்ம அணுகவும் செய்யணும். ஸோ அப்படிப்பட்ட சூரா இப்ராஹீமை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதல் 10 வசனங்களை பார்க்க போகிறோம். இப்போது இதில் 52 வசனங்கள் மொத்தமாக இருக்குது. இது மக்கியா சூறான்னு சொல்லப்படுது. அதாவது இதில் இருக்கக்கூடிய பல அதிகமான வசனங்கள் மக்காவில், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்த காலகட்டத்தில் இறங்கப்பட்டதாக கூறப்படுது. ஸோ மக்காவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி காலத்தில், அதாவது அந்த கடைசி டைமில் ரொம்ப நபியை விரட்டி அடிக்காத குறையாக ரொம்ப பிரச்சனைகள் அங்கே இருந்தக்கூடிய தலைவர்கள் கொடுத்தாங்க. ஸோ அந்த டைமில் இந்த இப்ராஹிம் சூறாவில் இருக்கக்கூடிய வசனங்கள் இறங்கப்பட்டதாக கூறப்படுது. அதை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். முதல் 10 வசனங்களில் இறைவன் என்னெல்லாம் சொல்கிறான்னு பாருங்கள். ஆரம்பிக்கும் போதே அலிஃப் லாம் ரா அப்படின்னு ஆரம்பிப்பான். இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் குர்ஆனில் இருக்குது. அலிஃப் லாம் மீம், அதே மாதிரி யாசீன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு அதனுடைய விளக்கம் நமக்கு சொல்லித்தரப்படலை. அதனுடைய விளக்கம் இல்லாமலாம் இல்லை, இருக்குது, பட் நமக்கு சொல்லித்தரப்படலை. ஸோ இதை முத்தஷாபிஹாத்தான ஆயத், அதாவது இதனுடைய விளக்கம் அல்லாஹ் மட்டும்தான் அறிவான் அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு அடுத்து வரக்கூடிய வசனங்களை பார்த்தா முத்தஷாபிஹாத்தான வசனத்துக்கும் இந்த அலிஃப்லாம் ராக்கும் சம்பந்தமே இல்லைங்கிறத நம்ம உணர முடியும். ஏன்னா இந்த அத்தியாயத்துடைய ஆரம்பத்திலேயே இறைவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இது ஒரு வேதம், இது ஒரு கித்தாப். இதை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து இறைவன் சொல்லும் விதமாக உங்கள் மீது இதை நாம் இறக்கியிருக்கோம். அதே மாதிரி இறைவனுடைய உதவியை கொண்டு, இந்த வேதத்தில் இருக்கிறத வச்சு இறைவனுடைய உதவியை கொண்டு இருள்களில் இருந்து ஒளியின் பக்கம் இந்த மக்களை நீங்கள் கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வேதத்தை உங்களுக்கு நாங்கள் கொடுத்தோம். நிச்சயமாக இறைவன் தனக்குத்தானே, அதாவது அவனுடைய விஷயம் பொறுத்த வரைக்கும் அவனே புகழுக்குரியவன் தான். மற்றவங்களுடைய புகழ் வாய்மொழி புகழ்னால அல்லாவுக்கு எதுவும் ஆக போகிறதில்ல. ஸோ அவன் ஹமீதாகவும் அசீஸாகவும் இருக்கான். ஸோ அவனுடைய வேதத்தை கொண்டு இந்த மக்களை நீங்கள் இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சூறாவுடைய ஆரம்பம் இருக்குது. அப்போது இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு கருத்துக்களை இந்த சூறாவை வைத்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட உள்ளே பார்ப்போமே. இப்போது 2வது வசனம் பார்த்தீங்க அப்படின்னா, அல்லாஹ் தான் வானம் பூமியில் உள்ள எல்லாவற்றுக்கும் உரியவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி தன்னை சொல்கிறான். இன்றைக்கி நம்ம எல்லாருமே ஒத்துக்கக்கூடிய ஒரு விஷயந்தான், நம்மளை மீறின ஒரு சக்தி இருக்குது. அப்போது நம்மளை மீறின நம்மளையே படைத்த ஒரு சக்தி, நம்ம இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொன்றையுமே அவன் தான் படைச்சிருக்கான். ஸோ அவனுடைய நியதிப்படி தான் இது எல்லாமே இருக்குது. வானமை நம்ம எடுத்தோன்னா நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன், இன்னும் ஒளி, வானத்தில் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரம்லாம் எத்தனையோ ஒளி வருட காலமுக்கு பிறகு தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. ஸோ இந்த மாதிரி இன்னும் பார்த்திங்கன்னா அந்த வெளிச்சமுடைய அந்த ஒளியுடைய ட்ராவல் ஸ்பீடு மட்டுமே எவ்வளவோ சொல்லுவாங்க. நீங்கள் ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் நமக்கு தெரியும். ஸோ அந்த அளவுக்கான ஒரு நம்ம சிந்திக்க கூட முடியாத, நம்ம கற்பனைகளுக்கு அப்பாற்பட்ட பல விஷயங்களை, கோடிக்கணக்கான விஷயங்களை இறைவன் படைச்சிருக்கான். அதுக்கு உரிமையாளன் அவன் தான். அப்போ இப்படிப்பட்டவனுடைய பாதையில் நீங்கள் வரணுங்கிறதுக்காகத்தான் இறைவன் இந்த வேதத்தை அனுப்பியிருக்கான். நிச்சயமாக இந்த இறைவனுடைய வார்த்தைகளை மீறக்கூடியவங்களுக்கு அழிவு இருக்குது அப்படிங்கிறதையும் குறிப்பிட்றான். அதே மாதிரி 3வது விஷயம் பாருங்கள், 3வது அத்தியாயம் பாருங்கள்.
யார் அல்லாஹ்வுடைய பாதையை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க, யார் அல்லாஹ்வுடைய பாதையை மறுக்கக்கூடியவராக இருக்காங்க, அந்த மறுப்பவர் அப்படின்னா காஃபிர் அப்படின்னு வரும். ஸோ குரானுடைய விஷயங்களில் காஃபிர், குஃபுரு, காஃபிரூன் இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அதை இறைவனுடைய வார்த்தையை மறுக்கிறவங்க. அறியாமையில் இருக்கக்கூடிய மற்ற மதத்தவரை நீங்கள் காஃபிர்னு சொல்கிறோம், அது விஷயம் இல்லை. யாருக்கு உண்மை தெரிஞ்சிருந்தும் மறுக்கிறோமோ, சத்தியத்தை மறுக்கிறோமோ, உண்மையை மறுக்கிறோமோ, அவங்க தான் காஃபிர். ஸோ இப்படிப்பட்ட மறுப்பவர்கள் யார் அப்படின்னா அல்லாஹ் அவங்களையும் ரொம்பவே இது பண்ணி ஹைலைட் பண்ணி காமிக்கிறான். என்னென்னா இவங்க மறுமையை விட இந்த உலக வாழ்க்கைக்கு முன்னுரிமை தராங்க, மேலும் அல்லாஹ்வுடைய வழியிலிருந்து மக்களை தடுக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க தடுக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த வழியை கோணலாக ஆக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்டவங்க வழிகேட்டில் வெகு தூரமாக போயிட்டாங்க அப்படிங்கிறத அல்லாஹ் ஓப்பன் அப் பண்ணுறாங்க. இன்றைக்கி காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா குரானில் அது சொல்லியிருக்கு, ஹதீஸில் இது சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க சொல்கிறத நம்ம கேட்குறோம். ஆனால் என்றைக்குமே நம்ம குரானை எடுத்து பார்த்ததும் இல்லை, சிந்தித்ததும் இல்லை. ஒருவேளை நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ சுபஹானல்லாஹ் ரமலான் மாதம் முடிஞ்சிருக்கு, அந்த ரமலான் மாதத்தில் போட்டி போட்டுட்டு நான் இத்தனை தடவை ஓதி முடிப்பேன், நான் 5 தடவை ஓதியிருக்கேன், நான் 7 தடவை ஓதியிருக்கேன், நான் 10 தடவை ஓதியிருக்கேன் அப்படின்னு பெருமை அடிக்கக்கூடியவர்களாக மட்டும்தான் நம்ம இருந்தோமே ஒழிய அதை தாண்டி குரானை நம்ம ஓதி அதை புரிஞ்சுக்கிற மனப்பக்குவத்துக்கு நம்ம வந்தோமா அப்படின்னா இல்லை. ஸோ இதிலேருந்தே நம்மளுடைய அந்த நிலை எந்த அளவுக்கு கோணலாக இருந்திருக்கு அப்படிங்கிறத சிந்திச்சு பாருங்கள். ஸோ அந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இறைவன் நீங்கள் இப்படி தான் வாழணும், உங்களுடைய உறவுகளை நீங்கள் இப்படி தான் பார்க்கணும், அவங்கவுங்களுக்கான வரம்புகள் இருக்குது, உங்களுடைய குழந்தைகளாக இருக்கட்டும், உங்களுடைய வியாபாரமாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே நான் சொல்லி கொடுத்த வரம்பு படி, என்னுடைய சட்டத்திட்டம் படி நீங்கள் இருங்க. ஏன்னா இன்றைக்கி எத்தனை விஷயங்கள், இப்போ ஒரு அம்மா ஒரு குழந்தைக்கு பால் கொடுத்து அவங்க நல்லது கெட்டது சொல்லி கொடுத்து வளர்க்கணும் அப்படிங்கிறது எப்படி தெரியும்? ஏன்னா காலங்காலமாக அப்படி தான் இருக்காங்க. அப்போ இது இயற்கைன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதைத்தான் இறைவன் என்னுடைய சட்டம்னு சொல்கிறான். அண்ட் அதை தாண்டி இறைவன் சூரா அன்னிசாலையே சொல்லியிருப்பான், அனாதை பிள்ளைங்களுக்கும் நீங்கள் நல்லது கெட்டது சொல்லி கொடுத்து வளங்க. இந்த வார்த்தை அன்னிசா, பெண்கள் அப்படிங்கிற அத்தியாயத்தில் இறைவன் பேசினான். ஆனால் இன்றைக்கி நம்மளில் எத்தனை பெண்கள் அனாதை குழந்தைங்களுக்கும் நம்ம புள்ள மாதிரியே அவங்கள பார்க்குவோம். இன்ஃபேக்ட் நம்மளுடைய அண்ணன் பொண்ணாக இருக்கட்டும், தங்கச்சி பொண்ணாக இருக்கட்டும், அல்லது நம்ம கணவருடைய அண்ணன் பொண்ணு, அக்கா பொண்ணு, இப்படி ஏதோ உங்களுடைய இரத்த சம்பந்த பொண்ணாக பிள்ளைகளாக இருக்குது, தன்னுடைய அத்தாவையோ அம்மாவையோ இழந்து இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு அந்த பரிவா அல்லது அவங்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு நல்லது கெட்டது சொல்லி கொடுக்கணும், நம்மளுடைய எல்லா இவற்றிலேருந்தும் அவங்களுக்கு செலவு பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம செஞ்சுருப்போமா, செய்வோமா, நம்ம மனசு வருமா நமக்கு? ஆனால் இதெல்லாம் இஸ்லாம் இப்படி சொல்லுது. ஆனால் இங்கே இந்திய சட்டம் அப்படிலாம் சொல்லலை. நீங்கள் அனாதை குழந்தைங்களை தத்தெடுக்கிறதுக்கு ஏகப்பட்ட இது இருக்குது. இன்றைக்கி நீங்கள் தத்து எடுத்துடணும், நீங்கள் உங்களுடைய எல்லா விஷயமும் உங்களுடைய சொத்து எல்லாமே அந்த அனாதை பிள்ளைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி வித்தியாசமான சட்டமாக இருக்கும். இஸ்லாம் அனாதைகள்கிட்ட நடந்துக்கணும்னு சொல்கிற விதத்துக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சட்டம் அனாதைகள்கிட்ட நடந்துக்கணும்னு சொல்கிற விஷயத்துக்கும் டோட்டலாக மாறுபாடு தான் இருக்கும். அதாவது நம்ம என்ன சொல்லுவோம், நீங்கள் இஸ்லாம் அல்லாஹ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சொத்து பற்றிலாம் பேச மாட்டான். அனாதைகள்கிட்ட இருக்கிற சொத்தை நீங்கள் அழிச்சிடாமல் இருந்தால் சரி, உங்கள் சொத்தெல்லாம் அவங்களுக்கு வேணாம், சரியா? அப்போ அவங்களோட சொத்தை நீங்கள் அழிச்சிடாதீங்க, அவங்கள நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கங்க, அவங்களுக்கு நல்லது கெட்டது சொல்லி கொடுத்து வளங்க, அவங்களுக்கு விவரம் தெரிஞ்சிருச்சுன்னா அவங்களோட சொத்தை அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிடுங்க. இதுதான் அல்லாஹ் சொல்கிற விதம். ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குது? அனாதைகள் அப்படிங்கிற பேரில் நம்ம ஆர்ஃபனேஜில் போய் வாங்குறது மட்டும் இல்லை, பொதுவாக இன்றைக்கி அனாதைகள் விஷயத்தில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்?
இதில் இந்த சட்டம் என்ன சொல்லும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து குழந்தை இல்லை அப்படின்னா தான் நீங்கள் அனாதையை வந்து தத்தெடுக்கணும். கண்டிப்பாக தத்தெடுத்து தான் அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ்லாம் நீங்கள் இது பண்ணணும். உங்களுடைய சொத்தெல்லாம் அந்த அனாதைகளுக்கு போகணும், அனாதை பிள்ளைங்களுக்கு போகணும். அப்போது ஒரு கட்டத்தில் வந்து 2வது அவங்களுக்கு அல்லாஹ் நாடி ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா, இந்த அனாதை பிள்ளைகளோட இவங்க வந்து இணக்கமாக இருக்கிறது இல்லாமல் சிலர், எல்லாரும் இல்லை சிலர், ஸோ இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் சொத்துனால வருது. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், உங்கள் சொத்துலாம் தேவையில்லை, அவங்க சொத்தை நீங்கள் பார்த்துக்கிறீங்க போதும் அப்படிங்கிறான். அப்போ எவ்வளோ கான்ட்ராஸ்டாக இருக்கும் பாருங்கள். நம்ம இது அதில் மட்டும் இல்லை, எல்லா விஷயத்துலையுமே நம்மளுடைய ஜக்காத்தாக இருக்கட்டும், தொழுகையாக இருக்கட்டும், ஒவ்வொன்றத்துலேயும் அல்லாஹ் என்ன சொல்கிறான், இன்றைக்கி இருக்கிற சூழல் என்ன சொல்லுதுங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள், தெரியும். அப்போ இப்படிப்பட்ட விஷயங்கள்லேருந்து இந்த மக்கள் வந்து சாதாரண மக்களை வந்து தடுக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய வழியிலேருந்து தடுக்கக்கூடியவர்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, வழிகேட்டில் ரொம்ப தூரம் போயிடுறாங்க. இன்னும் 4வது வசனம் பாருங்கள். ஒவ்வொரு சமுதாயத்துக்குமே அவங்களுடைய மொழியிலேயே பி லிசான் அப்படின்னு வருது குர்ஆனில். பி லிசான் அப்படின்னா அவங்களுடைய மொழி. அதாவது ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒவ்வொரு மொழி அப்படிங்கிறதுனால நம்ம வந்து தமிழ், இங்கிலீஷு, அரபி இதை மட்டுமே யோசிக்கிறோம். அதிகமாக அரபி அப்படின்னு வரும்போது அந்த மொழிக்கு வந்து ரொம்பவே வந்து நம்ம வந்து ஒரு இதை கொடுப்போம். இறைவன் வந்து இறைவனுக்குத்தான் புகழை நம்ம கொடுக்கணும். இறைவனுடைய மொழிக்கு நம்ம ஒரு குறிப்பிட்ட மொழி மட்டும்தான் உயர்ந்தது அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது இல்லையா? ஸோ அரபியில் இது இருக்குது அப்படிங்கிறதுனால இது ஆக்சுவலாக இன்றைக்கி மொழிகள் எல்லாம் சிதைஞ்சு போயிடுச்சு. தமிழ் இப்படி இன்றைக்கி நம்ம படிக்கிற மாதிரியான தமிழ் ஆரம்ப காலத்தில் இல்லை. அப்போது நிறைய விஷயங்கள் மொழிகளை சிதைச்சி வச்சுருக்காங்க. அப்படிங்கிறப்போ அரபி மொழி மட்டும் சிதையாமல் இருந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? கிடையாது. அப்போது அந்த மொழியில் இறைவன் இறக்கியிருக்கான் இந்த தூது செய்தியை அப்படின்னு சொல்லும்போது நம்ம அரபி மொழியை க்ளோரிஃபை பண்ணிடுறோம். உண்மை என்ன அப்படின்னா, அரபி மொழி தமிழ் மொழின்லாம் இல்லை. நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ அங்கே என்ன மொழி, விச் மீன்ஸ் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கேன். அப்போ என்னுடைய மொழி என்னவாக இருக்கும்? விளையாடணும், ஓடணும், ஆடணும், எக்ஸசைஸ் பண்ணணும், இவ்வளோ தூரம் நான் ஓடணும், இவ்வளோ தூரம் என்னோடய மூச்சு பயிற்சி எனக்கு இருக்கணும். இதெல்லாம் நான் வந்து ஒரு விளையாட்டில் இருக்கேன் அப்படின்னா இதெல்லாம் என்னோடய மொழியாக இருக்கும். இதே நான் அரசியலில் இருக்கேன் அப்படின்னா ஓட்டுக்கான அந்த பரப்புரை, கட்சிக்கான விஷயங்கள் இதெல்லாம் இருக்கும். இதே நான் ஒரு கல்வியில் இருக்கேன் அப்படின்னா கல்வி சார்ந்த விஷயங்கள், இதுதான் என்னுடைய மொழியாக இருக்கும். அப்போது ஒரு சமுதாயம் எது மையப்படுத்தியதாக இருக்குது? அது அக்ரிகல்ச்சர் பண்ணக்கூடியதாக இருக்கா, அல்லது மீனவ சமுதாயமாக இருக்கா, அல்லது வியாபாரம் செய்யக்கூடிய சமுதாயமாக இருக்கா? இப்படி எல்லா சமுதாயத்துக்குமே பொருத்தமான விஷயங்களை கொண்டு, பொருத்தமான சட்டங்களை கொண்டு தான் ஒவ்வொரு தூதரையுமே இறைவன் அனுப்பி இருப்பதாக இங்கே தெளிவாக சொல்கிறான். இன்னும் வந்து அல்லாஹ் யாரை நேர்வழியில் செலுத்த நினைக்கிறானோ அவங்க நேர்வழியில் போவாங்க. வழி பிறலை செய்யணும்னு நினச்சிட்டா அவங்களுக்கு நேர்வழி காட்டுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ இப்படி இறைவன் வந்து எல்லாவற்றையும் மிகைத்தவனாகவும் நுண்ணறிவாளனுமாக இருக்கிறான். 5வது வசனம் பார்த்திங்கன்னா, இப்போ தான் மூசா நபியை பற்றி இறைவன் பேசுகிறான். ஸோ இதுவரைக்கும் பொதுவான ஒரு பின்னணியை கொண்டு இறைவன் பேசின பிறகு முதல் விஷயமாக மூசாவுடைய சில விடயங்களை வந்து இறைவன் வந்து இங்கே சுட்டி காமிக்கிறான். இப்போ மூசாவுக்கும் நம்ம இப்படித்தான் நிறைய சட்டங்களை கொடுத்து, அவங்களுடைய சமுதாயத்துக்கு தேவையான சட்டங்களை கொடுத்து நம்ம அனுப்பியிருந்தோம். ஸோ இதில் இந்த சட்டங்களின் மூலமாக அவங்க இருளிலிருந்து வெளிச்சத்துக்கின் பக்கம், ஒளியின் பக்கம் அவங்க வரணும் அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ்வுடைய அந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நாட்களை நினைவுபடுத்தி பாருங்க அப்படின்னு அவங்களுக்கு, அதாவது மூசாவுடைய உம்மத்துக்கு இறைவன் அறிவுரை வழங்கியதாக சொல்கிறான். அதே மாதிரி அவங்களுக்கு பொறுமையாக இருக்கணும், நன்றி செலுத்தணும் அப்படின்னு கட்டளை இட்டிருந்தால் யார் நன்றி செலுத்தக்கூடியவராக இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த சம்பவம்
மூசா நபியுடைய இந்த சம்பவம் ஒரு படிப்பினை. ஸோ நன்றி செலுத்துவது அப்படின்ற பட்சத்தில் என்ன, ரொம்ப தெளிவாக பாருங்கள், நன்றி சொல்லுவதுன்னு இங்கே வரலை, நன்றி செலுத்துவதுன்னு வருது. அப்போனா என்னுடைய வாயால் நான் சொல்கிறது நன்றி கிடையாது. எனக்கு நீங்கள் ஒரு விஷயம் பண்ணியிருக்கீங்கன்னா அதை கொண்டு நான் உங்களுக்கு கைமாறு செய்யணும், அதுதான் நன்றி. அதைத்தான் எல்லாம் எதிர்பார்க்குறான். அப்போது இதைத்தான் கேட்குறான், யார் நன்றி செலுத்தக்கூடியவங்களாக இருக்கீங்களோ அவங்களுக்கு மூசாவுடைய உம்மத்துக்கு நடந்த விஷயத்தோட அந்த வரலாற்று படிப்பினை உங்களுக்கு மிகப்பெரிய சான்றாக இருக்கும் அப்படின்னு இறைவன் சொல்கிறான். 6வது வசனம் பார்த்தீங்க அப்படின்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து தன்னுடைய சமூகத்தார்கிட்ட இந்த மாதிரி சொல்கிறாங்க. அதாவது அல்லாஹ் வந்து உங்களுக்கு செய்துள்ள இந்த பேருதவிகளை, இறைவன் எவ்வளோ உதவி செஞ்சுருக்கான், இது என்னெல்லாம் உதவி செஞ்சுருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரா பக்கராவில் பாயிண்ட்டாக எல்லாம் பேசியிருப்பான். உங்களுக்கு நான் இவ்வளோ பண்ணேன், எவ்வளோ தவறுகள் நீங்கள் செஞ்சீங்க, காலை கன்றை வணங்குனாங்க, இன்னும் வந்து அடிமையாகவே இருந்தாங்க, எனக்கு இந்த ஃபுட்டு வேணாம், எனக்கு எங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு தாங்க அப்படின்னு சிறந்த ஒன்றுக்கு பகரமாக மட்டமானதை கேட்டாங்க. இதெல்லாம் நீங்கள் சூரா பக்கராவில் ரெஃபர் பண்ணலாம். அப்போது இந்த மாதிரியான இது இருந்தும் அல்லாஹ் உங்களுக்கு எவ்வளோ உதவிகள் செஞ்சான், அதெல்லாம் நீங்கள் நினச்சி பாருங்கள். உங்களுக்கு வந்து இந்த மிக முக்கியமாக ஃபிரௌன், ஏன்னா அவங்க இருந்த காலகட்டம், அங்கே வந்து இருந்தக்கூடிய அந்த அரசன் யார் அப்படின்னா பரோவா மன்னன் அப்படின்னு வரும். பரோவானா யாருன்னு தேடி பாருங்கள், கூகுள் அடித்து பாருங்கள், ஃபிரௌனை பற்றி கூகுள் அடித்து பாருங்கள், நிறைய விஷயங்கள் தெரியும். இன்ஃபேக்ட் நம்ம கிளியோபட்ரா இவங்கெல்லாம் சொல்கிறோம்ல, இவங்கெல்லாம் கூட அந்த பரோவா ஜெனரேஷன் தான், அவங்களுடைய வம்சாவளி தான். ஸோ இந்த பரோவா மன்னன் அன்னைக்கு காலகட்டத்தில் அந்த மக்களை வந்து எவ்வளோ துன்பம் கொடுத்துட்டு இருந்தான். மிக முக்கியமாக இன்றைக்கும் எந்த அரசும் செய்யாத ஒரு வேலையை இன்றைக்கி நம்ம எவ்வளோ சொல்கிறோம், ஜெனோசைட்ஸ் நடக்குது, இஸ்ரேல் வந்து பலஸ்தீனை வந்து இனப்படுகொலை பண்ணுறாங்க, தமிழர்களை வந்து ஸ்ரீலங்கா வந்து இனப்படுகொலை பண்ணுது, இன்னும் வந்து நிறைய ஆப்பிரிக்க இன மக்களை வந்து இனப்படுகொலை பண்ணுறாங்க. இந்த மாதிரி பல இனப்படுகொலைகளை இந்த உலகம் வந்து பார்த்து கொண்டு தான் இருக்குது. ஆனால் இதை விட ரொம்ப கொடுமையாக ஆண்களை மட்டும் கொன்னுட்டு பெண்களை விபச்சாரத்துக்கு அழுத்தின அன்னைக்கே மூசா நபியுடைய காலத்திலேயே இருந்த விஷயத்தை இறைவன் நீங்கள் சுட்டி காமிக்கணும். ஸோ அப்போலேருந்தே நீங்கள் இப்படி தான் ரொம்ப கஷ்டத்தில் இருந்திருக்கீங்க. மூசாவுடைய சமூகத்துக்கிட்ட இறைவன் பேசுகிறான். அவ்வளோ துன்பம் இருக்கும்போது உங்களுடைய ஆண் மக்களை கொலை செஞ்சு பெண் மக்களை உயிரோடு விட்டுட்டு இருந்த ஃபிரௌன்கிட்ட இருந்து உங்களை விடுவித்தது யார் அப்படின்னு இறைவன் கேட்குறான். இதில் இறைவன்கிட்ட இருந்து உங்களுக்கு பெரும் சோதனை ஏற்பட்டிருந்தது, இது உங்களுக்கு மிகப்பெரிய சோதனையாக இருந்துச்சு அப்படின்னு இறைவன் சொல்கிறான். 7வது வசனம் பாருங்கள், உங்கள் இறைவன் இப்படித்தான் அறிவித்திருந்தான், அதாவது நன்றி செலுத்தினீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு மென்மேலும் வழங்குவேன். அதாவது அல்லாஹ் சொல்கிறது எல்லாமே நன்றி செலுத்துறது அப்படின்னா உங்களுக்கு ஒரு பர்பஸ்க்காக இந்த உலகத்தில் உங்களை நான் விட்டிருக்கேன், அந்த பர்பஸை நீங்கள் செய்யுங்க. என்ன பர்பஸ்? நான் சொன்ன மாதிரி நீங்கள் வாழணும். நீங்கள் வீடியோ கேம்ஸ் விளாண்டுருப்பீங்க, அல்லது நிறைய படங்கள் பார்த்துருப்பீங்க, அல்லது நிறைய நாடகங்கள் பார்த்துருப்பீங்க. இதிலெல்லாம் கான்செப்ட் என்ன? டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அல்லது அந்த கேம் டிசைனர் என்ன நினச்சிருக்காரோ அதுதான் அங்கே நடக்கணும். அதுதானே ஒரு சாதாரண விஷயங்களுக்கே எப்படின்னா தி கிரேட் இவ்வளோத்தையும் உண்மையாகவே படைத்த இறைவன் நம்மக்கிட்ட இதை கேட்குறதுல என்ன தப்பு? அதுவும் மிக முக்கியமாக அவனுக்கு அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. இன்ஃபேக்ட் ஒரு டைரக்டராக இருக்கட்டும், கேம் டிசைனராக இருக்கட்டும், அதனால அவங்களுக்கு வருமானம் வரும். இந்த படைப்பு நல்லா போச்சு அப்படின்னா இதனால் எனக்கு வருமானம் வரும்னு இருக்கும். ஆனால் அல்லாஹ்க்கு அதெல்லாம் தேவையே இல்லை. ஆனாலும் அவனுடைய விஷயம் என்ன? நீங்கள் நீதமாக நடந்துக்கிட்டீங்கன்னா உங்களால் மற்றவர் பயன்பெறுவாங்க. அல்லாஹ் இதுதான் எதிர்பார்க்குறான். நான் உன்னை மாதிரியே பலரை படைச்சிருக்கேன், நான் சொன்ன மாதிரி நடந்தீங்கன்னா இன்னொருத்தன் அதனால் பலனடைவான். ஏன்னா இன்றைக்கி நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், நான் மட்டுமே அந்த பலனை அனுபவிச்சுக்கிறேன், நான் மற்றவங்களுக்கு செய்ய மாட்டேன். இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடைத்தான் இறைவன் வந்து நிராகரிப்பாளர்னு சொல்கிறான். ஸோ நன்றி செலுத்துங்க அப்படின்னா உங்களுக்கு நான் கொடுத்ததை நீங்கள் செலவு பண்ணுங்கள், நீதமாக செலவு பண்ணுங்கள்.
நீதமான நன்றி செலுத்துவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அல்லாஹ் இன்னும் இன்னும் வழங்குவான். இதே நீங்கள் நன்றி கொள்பவராக இருந்தால் இறைவனுடைய தண்டனை மிக கடுமையானதாக இருக்கும். 8வது வசனம் பார்த்தீங்க அப்படின்னா மூசா இன்னும் சொல்கிறாரு, நீங்கள் நிராகரிக்கிறீங்க அப்படின்னா பூமியில் உள்ள எல்லாருமே கூட அல்லாஹ் பேச்சை கேட்கலை, அல்லாஹ் சொன்ன முறைப்படி நீங்கள் நடக்கலை அப்படின்னா அல்லாஹ்க்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அல்லாஹ் உங்களோட தேவைகளை அற்றவன், புகழுக்குரியவன். ஆனால் என்ன நடக்கும்? இப்போ அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் உங்களுக்கு கிடைச்ச பொருளை நீங்கள் சாப்பிட்டுட்டு இன்னொருத்தவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயத்த நான் செய்யாமல் நான் அதை நானே வச்சுக்கிறேன்னு வைங்களேன். அப்போ எனக்கு ஃபுட்டு மட்டும்தான் இருக்குது, ஆனால் உடை வேணும். அப்போ உடை வச்சிருக்கிறவங்க இல்லை நான் மட்டும்தான் உடை வச்சுக்குவேன், மற்றவங்களுக்கு நான் தரமாட்டேன் அப்படின்னு சொன்னாருன்னா இந்த இடத்துல யாருக்கு லாஸ்? நான் கொடுக்கல, என்ன மாதிரியே அவங்களும் கொடுக்கல, அதனால் யாருக்கு லாஸ்? எனக்கு தான் லாஸ். இப்போ இதைத்தான் எல்லாம் சொல்கிறான், மனிதர்கள் ஒருவருக்கு ஒருவர் ஒரு டிபெண்ட்டாக இருக்கக்கூடியவர்கள். அப்போது இறைவன் சொன்ன முறைப்படி நம்ம நீதமாக நடந்துக்கிறல அப்படின்னா கடைசியில் நமக்கே தான் பிரச்சனையாகும், நமக்கே தான் அடி விழுகும். ஸோ இதை ரொம்ப தெளிவாக இறைவன் சொல்கிறான், எனக்கு எந்தவித தேவையும் இல்லை அப்படிங்கிறத. அதே மாதிரி 9வது வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து சென்ற சமுதாயங்களை பற்றியும், நூஹுடைய சமுதாயத்தினர், ஆதுடைய சமுதாயத்தினர், சமூத் அப்படிங்கிற அந்த சமுதாயத்தினர், இன்னும் அவங்களுக்கு பின்னாடியும் ஏகப்பட்ட சமுதாயத்தினர் வந்திருக்காங்க. அவங்களுடைய செய்திலாம் உங்களுக்கு தெரியலையா? நூஹு, ஆது, சமூத்லாம் எல்லாமே அதிகார துஷ்பிரயோகம் தான் பண்ணாங்க. ஸோ அவங்க எவ்வளோ நெளிவடைஞ்சாங்க, இன்றைக்கி சேம் அதே தான் நடக்குது. அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுறோம், எனக்கு இருக்குது, நான் யாருக்கும் தரமாட்டேன், ஆனால் மற்றவங்க எல்லாம் எனக்கு தரணும் அப்படிங்கிற அந்த நினைப்பு நம்மளை எங்கே கொண்டு போய் நிறுத்த போகுது? அதைத்தான் எல்லாம் இங்கே குறிப்பிடுறான். ஸோ இவங்களுடைய செய்தியெலாம் அவங்கள சேரலையா? அவங்கெல்லாம் எவ்வளோ ஆட்களாக இருந்தாங்க, அவங்களுடைய எண்ணிக்கையெல்லாம் அல்லாஹ் அறிவான். அவங்களுடைய தூதர்கள் அவங்கக்கிட்ட தெளிவான சட்டங்களை கொண்டு வந்தப்ப அவங்க தம் கைகளை காதில் வச்சுட்டு நாங்கள் எந்த செய்தியையும் கேட்கல, எங்களுக்கு இதெல்லாம் சரிபட்டு வராது அப்படின்னு அவங்க ஏற்றுக்கிறவே இல்லை. மிக முக்கியமாக அந்த சமூகத்துடைய தலைவர்கள், அதாவது சாதாரண ஆட்களுக்கு கூட இதை ஏற்றுக்கிறதுல பிரச்சனை இல்லை. ஆனால் தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள், என்றைக்குமே எனக்கு கீழே தான் இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள், ஒரு கட்டத்தில் இறைவன் நீங்கள் உங்களுக்கு போக எஞ்சி உள்ளதை நீங்கள் பிறருக்கு கொடுத்து அவங்களையும் உங்கள் அளவுக்கு உயர்த்துங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த தலைவர்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடிகிறதில்ல. இது காலமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ இதை இந்த மக்கள் ஏற்றுக்கவே இல்லை. காதை பொத்திட்டு நாங்கள் இதை ஏற்றுக்க மாட்டோம், இது சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிராகரிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. இன்றைக்கி நம்ம குரானை பார்த்து ஓத தெரியாது, எங்களுக்கு டைம் இல்லை, எங்களுக்கு புரியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நான் குரான் தெரிஞ்சுக்கிறோன்னா அரபியை க்ளோரிஃபை பண்ணி அரபியை நான் அப்படி படிக்கணும் இப்படி படிக்கணும், இத்தனை இலக்கணம் அத்தனை இலக்கணம்னா அதுலேயே நம்ம காலம் போயிடுச்சே ஒழிய அதனுடைய அர்த்தம் நம்ம விளங்க மறந்துட்டோம், காதுகளை பொத்திட்டோம். ஸோ இதுதான் இறைவன் சொல்கிறான். இன்னும் 10வது வசனமில் இறைவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அந்த தூதர்கள் சொல்கிறாங்களாம், வானங்கள் பூமி, அதாவது இந்த சமூகத்துக்கு வந்த தூதர்கள் சொன்னாங்களாம், வானம் பூமியில் உள்ள படைப்பாளனாகிய இறைவனை குறிச்சா உங்களுக்கு சந்தேகமாக இருக்குது, இவ்வளோ படைப்புகளை படைத்த இறைவனை குறித்தா உங்களுக்கு சந்தேகமாக இருக்குது, உங்கள் குற்றங்களை மன்னிக்கவும் குறிப்பிட்ட காலம் வரை உங்களுக்கு அவகாசம் கொடுக்கவும் உங்களை அவன் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கு அந்த மக்கள் சொல்கிறாங்க, நீங்கள் எங்களை போல் ஒரு மனிதர் தான். அதாவது இன்றைக்கி நம்ம சொல்லுவோம்ல, நமக்கு யாராவது ஒருத்தவங்க நல்லது சொன்னால் மிக முக்கியமாக நம்ம நல்லதுன்னா எனக்கு நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொன்னால் அது எனக்கு நீங்கள் நல்லவங்க, இதை என்னை பார்த்து நீங்கள் அவங்களுக்கு செய்யுங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு நீங்கள் கெட்டவங்க இல்லையா? நம்ம மனிதர்கள் எல்லாருக்குமே வாங்கிறதுக்கு சந்தோஷம்தான், ஆனால் கொடுக்க தான் மனசு வர மாட்டேங்குது. ஆனால் நபிமார்கள் எல்லாம்
கொடுக்க தான் சொன்னாங்க, நீதமாக நடந்துக்க சொன்னாங்க, நன்றி செலுத்துங்கன்னாங்க. அப்போ இந்த இடத்துல இந்த மக்கள் வந்து நீங்கள் உங்கள் பேச்செல்லாம் எங்களால் கேட்க முடியாது, எங்கள் முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்களோ அந்த மாதிரி தான் நாங்கள் வாழுவோம், நீங்கள் வந்து இது வந்து சரி வராது, நீங்கள் சொல்கிறதெல்லாம் எங்களுக்கு செட் ஆகாது, வேணும்னா தெளிவான சான்ற அதாவது சட்டத்தை நீங்கள் கொண்டு வாங்க. தெளிவான சட்டம்னா என்னென்னா, எங்களுக்கு தேவையான மாதிரி கொஞ்சம் சட்டங்களை வளைச்சி நிலச்சி கொண்டு வாங்க. இன்றைக்கி எப்படி வந்து கஷ்டப்படுற ஏழை அவ்வளோ டேக்ஸ் கட்டுறான், அதை இன்வெஸ்ட் பண்ணுறவங்க பணக்காரனாக இருக்கிறவங்க டேக்ஸ் ஃப்ரீயில் சுற்றுறாங்க, அந்த மாதிரி தான். ஸோ அப்படிப்பட்ட சட்டங்களை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி நபியை பார்த்து எல்லா நபிமார்கள்ட்டையுமே அந்த மக்கள், அந்த சமூக தலைவர்கள் இப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி தான் இறைவன் சூரா இப்ராஹிமில் தலைவர்களுடைய நிலை, அவங்க எதை எதிர்பார்த்து இருக்காங்க அப்படிங்கிறத குறிப்பிடுறான். ஸோ இந்த 10 வசனங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்து ஒரு வீடியோவில் இன்னும் சில விஷயங்களோட உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.